டாக்டர், எனக்கு கழுத்துல நெறிக்கட்டி இருக்கு. எனக்கு நெறிக்கட்டி பார்த்தாலே கேன்சரா இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. நெறிக்கட்டி எதெல்லாம் வரும்? கேன்சர் நெறிக்கட்டினா எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுப்பேன். நெறிக்கட்டிங்கிறது நம்ம பாடியில எப்படி எல்லா இடத்துலயும் ரத்த நாளங்கள் போயிட்டுருக்கோ, அந்த மாரி லிம்ப் சேனல் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கும். இந்த லிம்ப் சேனலில் இருக்கிற லிம்ப் நோடு தான் நம்ம நெறிக்கட்டின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலாக வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக நம்ம பாடியில் கொடுத்துருக்கு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் அந்த லிம்ப் சேனல். இப்போ வாய் பகுதியில் பார்த்தா ஒரு வால்டேர்ஸ் லிங்க்னு வாய் பகுதியை சுற்றி லிம்ப் நோட்ஸ் இருக்கும். கழுத்தில் லிம்ப் நோட்ஸ் இருக்கும். நெஞ்சு பகுதியில், அப்புறம் தொடை பகுதியில், எல்லா இடத்துலையுமே லிம்ஃபாட்டிக் சேனல் போயிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே லிம்ப் நோட்ஸ் இருக்கும், நெறிக்கட்டிகள் இருக்கும். ஸோ நெறிக்கட்டி எப்பப்பெல்லாம் நம்ம பாடியில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருதோ, ஈவன் டான்செல்லுமே ஒரு இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணுறக்கூடிய லிம்ஃபாட்டிக் சேனல் தான். அதனால தான் குழந்தைங்கள்லாம் சில சமயம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், மழையில் நனைஞ்சிட்டா டான்ஸ் எல்லாம் வீங்கிரும், அடிநைட்ஸ்லாம் வீங்கிட்டு நமக்கு நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் நம்ம பாடியில் போயிட்டு இருக்கிறதுல நெறிக்கட்டி ஒரு ப்ரொடெக்டிவிட்டி சிஸ்டம். எல்லா லிம்ஃப் நோடுமே எல்லா நெறிக்கட்டியுமே கேன்சரில் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ லிம்ஃபாட்டிக் சேனல் நெறிக்கட்டி இருக்குன்னா என்னென்னலாம் மெயினாக இருக்கலாம்? இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்னா நார்மல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நெறிக்கட்டி கழுத்தில் வரலாம். காலில் ஏதாவது புண்ணு இருக்கா? தொட பகுதியில் நெறிக்கட்டி இருக்கலாம். கையில் ஏதாவது புண்ணு இருக்கா? இன்ஃபெக்ஷன் இருக்கா? அக்கல் பகுதியில் நெறிக்கட்டி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குனாலும் நெறிக்கட்டி வரலாம். அடுத்து ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா டிபி. டிபிலையும் லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் எல்லாமே அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால லிம்ஃப் நோட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேன்சரில் அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கிற ஆர்கன்லேருந்து லிம்ஃபாட்டிக் சேனல் வழியாக தான் பரவி மற்ற ஆர்கனுக்கு போகும். அதனால தான் நெறிக்கட்டியே வருது. சரி, இது எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு பார்க்கறது மூலமாகவே, ஸ்கேன் எடுக்கிறது மூலமாகவே கண்டுபிடிச்சிட முடியும்னா கண்டிப்பாக முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கழுத்தில் ஒரு நெறிக்கட்டி 2 சென்டிமீட்டர் சைஸில் இருக்குது. நமக்கு வாயில் ஏதாவது டென்டல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை பூச்சி பல்லு இருக்குது, இல்லை டென்டல் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 நாளாக இருக்குது நெறிக்கட்டி, கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் குறைஞ்சி மறைஞ்சிருச்சு சார், ஒன்றும் பயப்படணும்னா இன்ஃபெக்ஷனால் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ டிபினால இருக்கலாமா? எனக்கு ரொம்ப நாளாக இருமல் இருக்குது, சளி இருக்குது, பார்த்தா கழுத்தில் நெறிக்கட்டி இருக்கு, டிபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா சளி இருக்கு, நமக்கு கழுத்தில் நெறிக்கட்டி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஃபோமின் கன்சிஸ்டன்சி. ஃபோம் கன்சிஸ்டன்சினா நம்ம மூக்கு பகுதியில் வச்சு தொட்டு பாருங்களேன், ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுதுல்ல, ஒரு உணர்வு தெரியல. இந்த உணர்வுல தான் அந்த நெறிக்கட்டி இருக்கும். இன்ஃபெக்ஷன்ல இருக்கிறது பார்த்தா தொட்டா லைட்டாக வலிக்கும். இப்போ கேன்சர்ல ஒரு நெறிக்கட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹார்டின் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. ஹார்டுனா நம்ம எலும்பு பகுதி இருக்குல்ல, அது அழுத்து பாருங்களேன், எலும்பு பகுதியை ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு அழுத்தம் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் கேன்சர்ல வர நெறிக்கட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது குறையவே குறையாது, போக போக பெருசாகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷனில் வர்றது ஃபோமின் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், வலி இருக்கும், 2 வாரத்தில் செட்டில் ஆயிரும், குறைஞ்சிரும். டிபியில் வர்றது பார்த்தா நம்ம மூக்கு பகுதி மாரி ரப்பரின் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், கொஞ்சம் ஃபேமாக இருக்கும். அது ரொம்ப நாளாக இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும், சளி இருமல் இதோட சேர்ந்துடும். கேன்சர்னால வர நெறிக்கட்டி ரொம்ப ஹார்டின் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், போக போக சைஸும் பெருசாகிட்டு இருக்கும், செட்டிலும் ஆகாது, வர 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 அடுத்தடுத்த பகுதிக்கு பரவிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமாக தான் ஒரு நெறிக்கட்டி இன்ஃபெக்ஷனால வருதா, கேன்சர்னால வருதா, இல்லை டிபினால வருதா அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும், அது எதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபெக்ஷனாலேயே டிபினாலேயே எதனால நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். தேங்க்யூ.